अश्विनी नक्षत्रानुपति आवयोः सर्वे जनानां कुटुम्बानां क्षेमधैर्यवीर्यविजयायुलारोग्यैश्वर्याणाभिवर्त्यर्थं दुर्गा परमेश्वर्यम्बिका परिपूर्णकृपाकटाक्षबलसिद्ध्यर्थम् ओम सर्वस्याब्धे सर्वशुद्धर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति। ओम या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। ओम जातवेदसे गुणवाम सोममरातियतो नतः तिवेदः शनः पर्कदुर्गाणि विश्वानावेव चिन्दं दरिदादग्निं तामग्निवर्णान्तप्रसाजुलन्दिं वै रोशनीं कर्मफलेषु दुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदर्शे नमः। अग्ने त्वम्बारघानुभ्यो अस्मान् दुर्गाणि विश्वां पूश्च वृद्धिपुगलान् वर्वे बुभातोकाकितनयाकितंयोः विश्वाणि नो दुर्गः जातवेदसिन्दं नृणावा दुरिदादवृक्षेऽग्ने त्रिमण्णशाकणानो स्वाहं वोत्यपदादनूना प्रतनादिजगमानमुक्रमुक्तिः उवेम परमसदस्तात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते। दुर्गा परमेश्वरीम्बिकायै नमः। आनन्दकर्पूर आज्यदीपं दर्शयामि। என்னங்க நீங்க அப்படி உட்காருங்க, நான் போய் சுமங்கலிங்களுக்குலாம் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. வா 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 ஒன்றும் இல்லை, அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் வா. அம்மா, என் பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு இந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. அதான் 5 சுமங்கலிங்களுக்கு இதை கொடுக்குறோம். சரிம்மா, உங்க பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகுமா? அம்மா அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு இந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதான் 5 சுமங்கலிங்களுக்கு இதை கொடுக்குறேன். இந்தாங்கம்மா. சரி கொடுங்கம்மா, உங்க பொண்ணுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகும். ரொம்ப சந்தோஷமா. வரேம்மா. அம்மா அம்மா ஒரு நிமிஷமா. என்னம்மா? என் பொண்ணுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இதை கொடுக்குறோம். வாங்கிக்கோங்கம்மா. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குமா? ஹலோ. என்ன ராசாத்தி, பயங்கர குழப்பத்தில் இருக்க போல இருக்கு. வர்றவங்க போறவங்கன்னு யாரையோ சந்தேகப்படுறியா? போற போக்க பார்த்தா துப்பாக்கி எடுத்து உன்ன நீயே சுட்டுக்கிட்டு செத்துருவ போல இருக்கே. நான் ஏண்டா என்ன சுட்டுக்கிட்டு சாகணும்? சாக வேண்டியவன் நீ. முதல்ல ஒன்ன சுட்டுட்டு தான் நான் சாவேன். என்ன சொன்ன? நான் எதுக்கு கண்டவங்கள சந்தேகப்படணும்? என் சந்தேகம்லாம் ஒருத்த மேல மட்டும்தான். எனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ ஒருத்தந்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 24 மணி நேரமும் என் மூளை ஒன்னதான் தேடிட்டு இருக்கு. இல்லையே, அப்படியோன்னு தெரியலையே. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உன் முதலாளி கிட்ட வேலை செஞ்ச பழைய மேஸ்திரி சுப்பு உன்னை தேடி வந்திருக்கான். நீ அவன்தான் நானும் நினைச்சு அவனை நீ சந்தேகப்பட்டிருக்க. என்ன கரெக்டா? அப்புறம் நான் அவ இல்லைன்னு தெரிஞ்சதும் வேற யாரா இருக்குன்னு தீவிரமா யோசிச்சு, ஒருவேளை நீ சொத்துக்காக உன் முதலாளிய கொன்னு அந்த பழிய உன் புருஷ மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனியே,
அந்த ஆறுமுகம் நானா இருப்பனோன்னு டவுட் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக அவன் என்ன ஆனான்னு வக்கீல வச்சு அவன் கேஸ கிளற ஆரம்பிச்சிருக்க. என்ன கரெக்டா? ஏய், எங்க இருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிற? ஏய், இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இன்னொரு முறை தெளிவா சொல்ற. நல்லா கேட்டுக்க. ஏய், நீ ஆறுமுகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறியோ இல்ல 100 முகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறியோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் நீ அமுக்கி வச்சிருக்கிற சொத்தையெல்லாம் உங்ககிட்ட இருந்து மீட்டு அதை சேர வேண்டியவங்க கிட்ட சேர்த்துட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட போறதில்ல. அண்ணே அண்ணே என்னம்மா? அண்ணே ரொம்ப சந்தோஷப்படாதீங்கண்ணே. ஏன்னா இதுல நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. புரியலையேம்மா. இவ்ளோ நாளா யார் நம்மள தூங்க விடாம பண்ணிட்டு இருந்ததுன்னு தெரியாம பயங்கர குழப்பத்துல இருந்த ரதி தேவி இப்போ நீங்களா தான் இருப்பீங்களோன்னு கரெக்டா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கா. இப்போ நம்ம ரொம்ப கவனமா இல்லைன்னா அவளை நாம லாக் பண்றதுக்கு முன்னாடியே அவ நம்மள கண்டுபிடிச்சிருவா. ரேவதி, அவன் நம்மளை கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்கலனாலும் சரி நஷ்டம் அவளுக்கு தானே எப்பவோ முடிவாயிருச்சு. எப்படியும் என் கணக்குப்படி உனக்கும் மகேஷ்க்கும் விஜய்க்கும் சேர வேண்டிய சொத்து கரெக்டா வந்து உங்ககிட்ட சேர்ந்துரும். அந்த ராசாத்தி எதுவுமே இல்லாம தெருவுல நின்றுவா. எனக்கு எப்படி சொத்து வந்து சேரும்? அதான் எனக்கு எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் அவ எரிச்சிட்டாலே. நான் அதை வச்சு சொல்லலாமா? 1000 தான் இருந்தாலும் நீதானே மகேஷோட பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது அண்ணா ப்ளீஸ், அவனை நான் பழி வாங்கதான் கழுத்தை நீட்டனே தவிர மத்தபடி அவன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்காகவோ அவன் சொத்தை அனுபவிக்கிறதுக்காகவோ நான் கழுத்தை நீட்டல. அவன் மன்னிக்கவே கூடாத பாவின. என் மூஞ்சில ஆசிட் அடிச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாவின அவன். ரேவதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. மகேஷும் விஜயும் உண்மையிலேயே மோசமானவங்க கிடையாது. என் பொண்டாட்டி தான் அவங்கள அப்படி வளர்த்து வச்சிருக்கா. அதனால மகேஷ சாரிண்ணே, வேற ஏதாவது பேசுங்க. சரிம்மா, நாம ராசாத்திக்கு தண்ணி காட்டுற விஷயத்த அப்பப்ப நந்தினிக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் அவங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தோன்ற நல்ல விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ம் சரிண்ணே, அக்கா கிட்ட தெரியப்படுத்துறேன். சரிம்மா. அண்ணா சொல்லுமா. அண்ணா, நீங்க மகேஷ பத்தி பேசினதும் நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். சாரிண்ணே. பரவாயில்லம்மா, உன் கோபத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு தெளிவா புரியுது. நான் சொல்ற நியாயமும் உனக்கு போக போக புரியும். சரி, நீ போய் படுத்துக்கம்மா. மற்றதை காலையில பேசுவோம். என்ன நீ உங்க அண்ணன் ஆசைப்படி அந்த மதன் நம்ம கல்பனா கழுத்துல தாலி கட்ட போறத நினைச்சுதானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அத நினைச்சு எப்படி அண்ணி என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? கல்பனாவை என் மகனுக்கு கட்டி வச்சு அவங்க 2 பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எவ்வளவு நாள் நான் கனவு கண்டிருப்பேன். என் கனவை விடுங்க. என் புருஷனோட கடைசி வாக்கு அண்ணி. அவரோட வாக்கு என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு அண்ணி. கவலைப்படாதீங்க அண்ணி. நாளன்னைக்கு அந்த மதனுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் நடக்காது. என்ன நீ சொல்றீங்க? கல்யாணத்துக்கு நடுவுல ஒரு நாள் தானே இருக்கு. இப்ப போய் கல்யாணம் நடக்காது, கவலைப்படாம இருங்கன்னு சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்?
இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்களும் அண்ணங்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்துட்டீங்க. அவரு எதுக்குமே மசியல. கடைசியில அந்த ஜோசியக்காரனும் நம்ம கழுத்தை அறுத்துட்டான். நடந்ததெல்லாம் விடுங்க அண்ணி. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்த கல்பனா ஏதோ செய்ய போறா. நானும் அவளை 2 நாளா கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம 2 பேர்கிட்ட இருக்கிற பதட்டம் அவகிட்ட இல்லவே இல்ல. அவ ரொம்ப நிதானமா அமைதியா இருக்கா. நான் என்னடின்னு கேட்டது கூட கல்யாணத்தன்னைக்கு உனக்கு எல்லாம் தெரியும், அது வரைக்கும் வாய் மூடிட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டா. அவ இவ்வளவு உறுதியா சொல்றான்னா ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். நீ என்ன நீ பேசுறீங்க? உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் நீங்க போட்ட திட்டமே பலிக்கல. கல்பனா சின்ன பொண்ணு, அவ என்ன பெருசா திட்டம் வச்சிருக்க போறா? அப்படியே வச்சிருந்தாலும் அது எப்படி சரியா வரும் நீங்க நம்புறீங்க? அண்ணி, உங்களுக்கு கல்பனாவை பத்தி தெரியாது. அவ எல்லாத்துலயும் பிடிவாதமா இருக்க மாட்டா. அப்படி பிடிவாதமா இருந்தான்னா அதை நிறைவேற்றிக்காம இருக்கவும் மாட்டா. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல இவ இவ்ளோ பிடிவாதமா இருக்கான்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவா. அண்ணி, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி கல்பனா வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணிட்டானா நம்ம குடும்பம் ஆனந்தம் போகும். அதனால தயவு செஞ்சு அவ என்ன செய்ய போறாங்கறத தெரிஞ்சுக்கங்க. அது சரியா வரும்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா செய்ய சொல்லுங்க. இல்லைன்னா வேற ஏதாவது யோசிக்க சொல்லுங்க. அண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். தைரியமா இருங்க அண்ணி. என்னைக்கு இருந்தாலும் எங்க அண்ணன் வீட்டுல ஏன் பொண்ணு கல்பனா தான் விளக்கேத்துவா, அது உறுதி. சார், டீங்களா சார்? சார் சாப்பிடலையா சார்? மச்சான், எப்படா வந்த? நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு இப்பதான் என்கிட்ட சொல்றாங்க. சரி, ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? கொஞ்சம் மூட் அவுட்ரா. மூட் அவுட்டா? ஏன்? இன்னைக்கு வளர்ப்பிற பஞ்சமிடா. நந்தினியோட வளகாப்புக்கு அவங்க வீட்டுல வச்ச டேட்டு நியாயமா இன்னைக்கு நடத்திருக்கணும்ல. நீ ஏன்டா தேவையில்லாததெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்னடா பாக்குற? நீ மட்டும் நினைச்சிருந்தன்னா இன்னைக்கு நந்தினிக்கு நல்லபடியா வளகாப்ப நடத்தி முடிச்சிருக்கலாம். ஆமா, உன்னை இங்க யார் தடுக்க முடியும்? யாருக்கு தான் அந்த உரிமை இருக்கு? சூழ்நிலைன்னு சொல்லி என்ன முட்டாளாக்காத. அம்மா, உங்க அம்மாவை காரணம் காட்டி நீ ஏற்கனவே நந்தினிக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்ட. மச்சான், உன்னால நந்தினிக்கு நல்ல லைஃபை தான் கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தையாவது கொடுக்க ட்ரை பண்ணு. சரிடா, இன்னைக்கு வளகாப்பு தான் நடக்கல, அட்லீஸ்ட் நீயாவது அவங்க கூட இருப்பேன்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்கல்ல. ஏன்டா இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கூட உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்க பாரு விஸ்வா, மனுஷனோட லைஃப்ங்கிறது ஒரு தடவை தான். இந்த ஜென்மத்துல இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாங்கிறதெல்லாம் சும்மா. அதெல்லாம் எவனோ ஒருத்தன் விரக்தியில வாழறவங்களுக்காக சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தை. இந்த உலகம் யாரையுமே 100% சந்தோஷமா வாழ விடுறது இல்ல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் அந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா வாழ ட்ரை பண்றான். புரியாத பல பேர் அந்த பிரச்சனையை பிடிச்சு தொங்கிட்டு சந்தோஷமா வாழற மாதிரி நடிக்கிறான். நீயும் அந்த மாதிரி நடி. நீ நடிக்க தான் செய்யறேன்னு நந்தினி புரிஞ்சுக்கிட்டாலும் அதுலயும் அவங்க சந்தோஷம் தாண்டா படுவாங்க. இங்க பாரு விஸ்வா, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பு. நீ இன்னைக்கு ஃபுல்லா நந்தினி கூடவே இரு. நீ அவங்க கூட சிரிச்சு எல்லாம் பேச வேண்டாம். அவங்க கையால ஒரு வாய் சாப்பிடு, அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ப்ளீஸ்டா, ஓ.
சரி. ஏய், நந்தினி தானே கால் பண்றாங்க. அம்மா. தயவு செஞ்சு அந்த போன் எடுக்காத. பா, எடுக்கலன்னா அது வேற மாதிரி பிரச்சனையாகும். நீ இரு. சொல்லுமா. விஸ்வா, நாளைக்கு கல்பனாவோட கல்யாணம் ஞாபகம் இருக்காப்பா? ம். எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ போய் தானே ஆகணும். அதுவும் நம்ம ஃபேமிலி தானே. அதனால நீ என்ன பண்ற, நீ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். என்ன விஸ்வா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? அம்மா, இன்னைக்கு நைட்டு நான் வர முடியாதுமா, கொஞ்சம் வேலை இருக்குமா. நினைச்சேன்பா, நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லி நீ தட்டி கழிப்பேன்னு. மா, பில்டிங் கம்ப்ளீஷன் டேட் நெருங்கிடுச்சு, ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா. நீ ஒன்று பண்ண, நீ டிரைவரை வச்சுட்டு போயிட்டு வந்துரு. நான் காலையில் வந்து சேர்றேன். சரி, பரவாயில்ல, நான் முன்னாடி போயிடுறேன், நீ அப்புறமா வந்து சேரு. சரி. இன்னொரு விஷயம் விஸ்வா, ம். எக்காரணத்தை கொண்டும் நீ அவளை கூட்டிட்டு வந்துடாத. நீ தனியா தான் வரணும். நான் வச்சிடுறேன். அம்மா தான்டா. வேணாம் சாமி, நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. உங்க அம்மா எது சொல்லியிருந்தாலும் அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும். இந்த பார், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நந்தினியும் தனியா இருப்பாங்க. நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி போ. என்னடா செல்லம், இன்னைக்கு வளர்ப்பிற பஞ்சமி. இன்னைக்கு தான் உன்னோட வள்ளி பாட்டி உன் அம்மாவுக்கு எல்லாரையும் வரவழைச்சு வளக்காப்பு நடத்தலான்னு இருந்தாங்க. ஆனா சூழ்நிலை உன் அப்பாவை இதுக்கு வரவிடல. ஆனா உன் அப்பா அவரும் அவரோட அம்மாவும் இல்லாம உன் அம்மாவுக்கு வளக்காப்பு நடத்ததான் சொன்னாரு. ஆனா உன் அம்மா தான் அப்பாவும் பாட்டியும் இல்லாம வளக்காப்பு நடத்த வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த கஷ்டம் என்ன பாதிச்சதுன்னா பரவாயில்ல, உன்னையும் பாதிக்குதே செல்லம். எல்லாரும் வந்து நீ நல்லபடியா பிறக்கணும்னு வாழ்த்தி உன் அம்மா கையில வளையல மாட்டி விட்டா அந்த வளையல் சத்தம் உன்னை எவ்வளவு சந்தோஷப்படுத்தும். அதான் மனசு கேட்காம கோவில்ல இருந்த ஒரு அம்மா கிட்ட அவங்க பொண்ணுக்கு வளக்காப்பு செய்யறதா மடிப்பிச்சு கேட்க சொல்லி உன் அப்பா கிட்டையும் பாட்டி கிட்டையும் பொய் சொல்ல சொல்லி உன் அப்பாவோட வாழ்த்தையும் உன் பாட்டியோட ஆசீர்வாதத்தையும் மட்டும் இல்லாம உன் அம்மாவுக்கு அம்மா மட்டுமே வளக்காப்பு நடத்தி உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு கொஞ்சம் பண உதவியும் வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த அம்மாவும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. இப்போ உன் முன்னாடி உன் அப்பாவும் பாட்டியும் இல்லையே ஒழிய இந்த வளையல்கள்லயும் உன் அம்மா கட்டி இருக்கிற இந்த புடவையிலயும் அவங்க மறைஞ்சிருக்காங்க. அவங்க கொடுத்த பணத்துல தான் அம்மா இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அவங்க பணத்தை கொடுக்கும் போதே ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க சார்பா நானே எனக்கு வளகாப்பு நடத்தி உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். இப்ப இந்த வளையல் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இன்னும் 3 மாசத்துல நீ நல்லபடியா பிறந்துடுவ. உன் முகத்தை பார்த்ததும் உன் அப்பாவும் பாட்டியும் நம்ம 2 பேரையும் சந்தோஷமா ஏத்துக்குவாங்க.
இது உன் அப்பாவை பெத்த பாட்டி போடுற வளையல். இது உன் அம்மாவை பெத்த பாட்டி போடுற வளையல். இது மாலதி பெரியம்மா போடுற வளையல். இது ரேவதி சித்தி போடுற வளையல். இவ்வளவுதாண்டா உன் அம்மாவால முடிஞ்சது. எல்லாரும் சந்தோஷமா வளையல் போட்டுட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே?